என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. திமுக கூட்டணி சார்பா நிறைய கருத்து திணிப்புகள் வந்திருக்கு. ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் நிறைய பேர் இருந்ததாக நானும் கேள்விப்படுறேன். கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மோசமான முறையில் ஆட்சி நடந்தது என்பதை நாம் 4ஆம் தேதி நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். கருத்து கணிப்புகள் மேல அது முறையா இருந்தா நல்ல நம்பிக்கை இருக்கும். நிறைய இடங்கள்ல கருத்து திணிப்பு தான் இருக்கு. அது திமுக கூட்டணி சார்பா நிறைய கருத்து திணிப்புகள் வந்திருக்கு. ஆனால் கருத்து கணிப்பை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. 4ஆம் தேதி நிச்சயமா மக்களுடைய உண்மையான கருத்து கணிப்பு, மக்களுடைய உண்மையான எண்ணங்கள், அவங்களுடைய பிரதிபலிப்புகள், கடந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மோசமான முறையில் ஆட்சி நடந்தது என்பதை நம்ம 4ஆம் தேதி நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். ஆனா ஆஃப்டர் போலிங் விஜய் நிச்சயமா தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு அனைவராலும் பேசுகிற பலரும் பேசுவாங்க அரசியல். உங்க கேள்வி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆஃப்டர் போலிங் அது எனக்கு வாய்ப்பே இல்லை. பிஃபோர் போலிங் ஏதாவது இருந்தாக்கிதான் பார்க்கணும். இருந்தாலும் மக்கள் ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் நிறைய பேர் இருந்ததாக நானும் கேள்விப்படுறேன். அது அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் பாமர மக்கள், வியாபாரிகள் மத்தியிலும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி, மிகப்பெரிய அந்த அரசு இருக்கக்கூடாது என்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமா ஒரு மாற்றம். உங்க பார்வையில விஜய் எத்தனை தொகுதி ஜெயிப்பாரு? என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா தொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது.